ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். ஒரு நாள் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை வித்தாங்க. ஆனா இன்னைக்கு யார வித்தாங்களோ ஆண்டவர் அந்த யோசேப்பை ஆசீர்வதித்து எகிப்திற்கு அதிபதியா வச்சு ராஜா அவனுடைய கையில எல்லாத்தையும் கொடுத்து, எப்பா இப்போ உன்னை ஒரு நாள் வித்தாங்க, ஆனா இனி தேசத்திற்கே விற்கிற அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையை அப்படியே டேன் பண்ணாரு. நான் நம்புறேன் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகிறது. உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை தலைகீழா மாறப்போகிறது. உங்களுடைய காரியங்கள் தலைகீழா மாறப்போகிறது. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா கர்த்தர் மாற்றுவார், எதிர்முறையாய் மாற்றுவார். திரும்பவே முடியாததை கூட திரும்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறும், தலைகீழா மாறும். ஏன்னா காரியங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறும். இப்ப நீங்க பயந்துட்டு இருக்கிற நீங்க தைரியமாக போறீங்க. இப்ப நீங்க எந்த கவலைப்படுறீங்களோ நீங்க சந்தோஷப்பட போறீங்க. கர்த்தர் திசை திருப்புகிறதற்கு ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். சோ இது மட்டுமல்ல, வேதத்துல ஆண்டவர் இந்த திசை திருப்பினது காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண நிறைய சம்பவம் இருக்குது. நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வாசிக்கும் போது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலின் சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3 தரம் சவுல் சேவகர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சவுல் இருக்காருல்ல, தாவீதை பிடிப்பதற்காக கொஞ்சம் பேரை அனுப்புறாரு. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரேயர் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிரேயர் நடக்கும்போது அங்க நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சவுல் எதுக்கு அனுப்புனார்? புடிச்சிட்டு வாங்கடா, அவனை கொன்றலாண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. ஆனா இவங்க இங்க இருந்து போய் அவங்க ஜெபம் பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஆவியானவர் இவங்க மேல ஊற்றப்பட்டு இவங்களும் என்ன பண்ணாங்களாமா? தீர்க்க தரிசனம். உடனே இது யாருக்கு நியூஸ் போகுது? எப்பா நீங்க அனுப்பின ஆள் வெட்டுங்க குத்துங்க பிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புனவங்க அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான்ப்பா. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சரி அப்படியா வேற ஒரு ஆளை அனுப்புங்க, அடுத்த ஒரு டீம். இப்படியே 3 டைம் அனுப்புனாராமா. 3 டைமும் சண்டைக்காக வந்தவங்க, பிரச்சனை பண்றதுக்கு வந்தவங்க, தன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஒருவருடைய கையும் தாவீதின் மேல் படவே முடியல. ஆமே, நான் நம்புறேன் உங்களுக்காக, உங்களை சண்டைக்காக வருவாங்க, பிரச்சனைக்காக வருவாங்க. ஆனா உங்கள்கிட்ட வந்த உடனே சமாதானமாகிற அளவிற்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் இந்த பிரேயருக்கு அப்புறம் அப்படிதான் நடக்க போகுது. இந்த ஜெபத்திற்கு அப்புறம் அப்படிதான் நடக்க போகுது. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ கர்த்தர் சத்துருக்களையும் நம் பக்கமாய் திருப்புகிற ஒரு நாள். நன்றாய் கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு காரியங்களை கர்த்தர் திருப்புகிறார். வேதத்துல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இந்த மாதிரி. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா அரண்மனை ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய்து
நீ சொன்ன எல்லாவற்றிலையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? ஆமான் உள்ள சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றான்? நீ என்ன பார்த்து வணங்கலையா, நீ எனக்கு கை கொடுக்கலையா, இப்ப பாரு உன்னை நான் அழிக்க போறேன் பாரு. ராஜாவிடத்துல ஆமான் என்ன சொல்றதுக்கு வர்றாரு? நான் ஒரு தூக்கு மரம் நட்டிருக்கேன், அந்த தூக்கு மரத்துல இவனை நட்ட போறேன், இவனை கொல்ல போறேன்னு சொல்ல வர்றாரு. சொல்ல வரும்போது இப்போ அங்க காரியம் மாறுதலாம் முடியுது. எந்த மனுஷன் முருதகாய கொல்லணும்னு வர்றானோ அந்த ஆமானுக்கு ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. நீ அவனை அலங்கரிக்கணும், அதுவும் ஒன்று கூட குறையாம நீ என்ன சொன்னியோ சகலவற்றிலையும் அலங்கரிக்க கர்த்தர் நல்லவரா இருந்தார். காரியத்தை கர்த்தர் திசை திருப்புவதற்கு மாற்றுவதற்கு, விரோதமாய் வந்ததையும் சாதகமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். விரோதமாய் எழும்பின மனிதனையும் கர்த்தர் சாதகமாய் கர்த்தர் மாற்றினார். யார் அழிப்பதற்காக வந்தார்களோ அவர்களை கர்த்தர் அலங்கரிக்கிறவர்களாக நல்ல கைகளை மேல தட்டி, இப்போ நீங்க இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் அந்த பிரச்சனையை தலைகீழாய் மாற்றுவார், அந்த சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவார், இந்த வியாதியை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். நீங்கள் போய்க் கொண்டிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். உன் காரியங்கள் வாய்க்கும், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலை தலைகீழா மாற போகுது. இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் டர்ன் பண்ண போறாரு, அப்படியே திருப்ப போறாரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திருப்ப போறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கையில ஒன்றும் இல்லை, ஆனா உங்க கையை வெகு சீக்கிரத்துல நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்ற போறாரு. இன்னைக்கு நீங்க ஒன்றுக்கும் உதவாதவர்களை போல தோன்றுகிறீர்கள், ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களை சாட்சி ஆண்டவர் நிறுத்த போறாரு. ஆமென். இந்த சூழ்நிலை தலைகீழாய் மாற போகிறது. கரங்களை தட்டி அந்த பாடலை இன்னொரு விசை கூட சேர்ந்து பாட போகிறோம். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். என்னை கடைசி வரையிலும் நடத்துறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென், ஹல்லேலூயா.